இதில என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் அண்ட் காமிக் யாருன்னு பார்த்தா, அக்கா ராதாச்செல்வி அவங்க. யூடியூப்பில நான் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஏதோ அவங்க மேல ஒரு வெறுப்பு. உண்மைக்குமே. ஓப்பனா சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன வெறுப்பு. என்னன்னா, எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நாடக கலைய வந்து, ம் டான்ஸ் அண்ட் காமிக்ன்ற பேர்ல சில அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாங்க. கெட்ட வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால ஒரு வெறுப்பு எனக்கு அவங்க மேல. இருந்துச்சு. நேத்து வரைக்கும் இருந்துச்சு. ம். நேத்து தான் முதல் தடவ எங்க ஊருக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நான் ஒரு 2ஆம் பட்சமா மனசு அரைகுறை மனசோட தான் நேத்து நான் போனேன் நாடகம் பார்க்குறதுக்கு. ஆனா அவங்களுக்குள்ள வேற ஒரு திறமை இருக்குது. ஆனா அத வந்து யாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அவங்களுமே அத எஸ்டாப்ளிஷ் பண்ணலைங்கிறது தான் என்னோட வருத்தமே. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல்கள் பாடுறாங்க. நம்ம சினிமாவுல லைவ் ரெக்கார்டிங்லாம் பார்த்துருக்குறோம். இளையராஜா சார் அவங்களோட பாட்டுலாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஒரு கேசெட்ல ஒரு பாட்ட போட்டு நம்ம கேட்டா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு பாடுறாங்கங்க அந்த அக்கா, சகோதரி. நிஜமாலுமே மெய் மறந்துட்டேன். அவங்க பாடுனது பாட்டு ஒரு 10 பாட்டு பாடியிருப்பாங்க. இதில இடையில ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் ஒருத்தரு நம்ம கூட்டத்தில இருந்தவரு, அவர் என்ன நெனச்சாரோ தெர்ல. நல்லா காமெடியா போயிட்டு இருக்கும்போது, ஒரு ரூ. 100 அன்பளிப்ப கொண்டு போய் அவங்க அந்த அக்காட்ட குடுத்துட்டு, "ஐயப்பன் பாட்டு பாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மைக்குமே கூட்டத்தில இருந்தவங்கள பாதி பேர் தெறிச்சுட்டாய்ங்க. என்னடா இது வேற மாரி போய்க்கிட்டு இருக்குது. இவன் என்னடா போய் ரூ. 100 குடுத்துட்டு ஐயப்பன் பாட்டு பாட சொல்றான். இவங்க திடீர்னு எப்புட்றா பாடுவாங்கன்னு நான் மொதற்கொண்டு வியந்துட்டேன். அவங்க அந்த ரூ. 100 பெருசா ஒரு கலைஞர்ன்றவன் வந்து காசுக்காக தான் கலைன்றது வந்து இன்னைக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அது அவங்களோட தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு ரசிகன் கேட்டுட்டான்னு உடனேயும், அப்பவே ஒரு ஐயப்பன் பாட்டு கேட்ட உடனே ஒரு பாட்டு பாடுனாங்க. ச்சே! அப்பதான் என் மனசுல தோணுச்சு. இப்பேற்பட்ட திறமை இருக்கிற ஒரு நாடக நடிகைய, இந்த யூடியூப்காரங்களும், மத்தவங்களும் ஒரு ஆபாசம் பேசுற ஒரு நடிகையா மட்டுமே சித்தரிச்சு வச்சுட்டாய்ங்களோ! அத பார்த்து தான் நானும் அவங்கள ஒரு ஆபாசம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நடிகை தான். அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்குள்ள வேற எந்த திறமையும் இருக்காது அப்படின்னு நானும் நெனச்சுட்டேன். உண்ம அதுதான். அதுக்காக மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா ராதாச்செல்வி அக்கா. உங்க மேல உள்ள என்னைய மாரி தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்க